வணக்கம் நேர்களே. இன்று நாளேடுகளில் இன்று நிகழ்வில் உங்களோடு பங்கு பெற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை நாளிதழ்களோடு உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஒரு புனிதமான தினம் என்பதையும் உங்களுக்கு நாம் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றோம். மீலாதுன் நபி அவர்களுடைய பிறந்த தினம் இன்றாகும். அவர் ஒரு உலக மகான்களிலே மிகவும் முக்கியமானவர். இயேசு பிரான், நபிகள் நாயகம், புத்த பகவான் போன்றவர்களெல்லாம் மானிட குலத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டிகளாக வாழ்ந்தவர்கள். எனவே அந்த மகானின் பிறந்த தினம் இன்றாகும். மீலாதுன் நபியுடைய பிறந்த தினம் இன்றாகும். எனவே இந்த நன்னாளிலே நாம் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மாத்திரமல்ல, நாட்டு மக்கள் அனைவருக்குமே எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட அனைத்து முஸ்லிம்களுக்கும் அர்த்தமுள்ளதாக இந்த மீலாதுல் நபி தினம் அமையட்டும் என்று தனது மீலாதுல் நபி வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை இந்த GCOL பரீட்சை முடிவுகள் இன்னும் 2 வாரங்களில் வெளியாகும் என்று கல்வித் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. அதேவேளை GCAL அதாவது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் 25ஆம் தேதி இடம்பெறும் என்றும் இங்கே கூறப்பட்டுள்ளதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் இந்த தேர்தல் பற்றிய செய்திகளும் அது குறித்த எச்சரிக்கைகளும் இன்றைய பத்திரிகையிலே வெளியாகியிருப்பதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே முக்கியமானது என்னவென்றால், எதிர்வரும் 21ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் நாட்டில் உள்ள மதுபான சாலைகள் அனைத்தும் மூடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ஒரு நல்ல நடவடிக்கை. ஏனெனில் இந்த மதுபான சாலைகள் திறக்கப்படும் பட்சத்திலே வன்முறைகள் அதனால் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்பட முடியும். அதேவேளை கள்ளவாக்கு யாராவது போட்டால், அதாவது கள்ளவாக்கு இன்னவருடைய வாக்குச்சீட்டை பாவித்து கள்ளவாக்கு போடுவது அல்லது வாக்குகளில் ஏதாவது திருத்தங்களை செய்து இந்த கள்ளவாக்கு நடவடிக்கைகளை போடுவார்களே ஆனால் அவர்கள் கண்டுபிடிக்கப்படும் பட்சத்திலே 1 வருட சிறை தண்டனையும் 2 லட்சம் அபராதமும் அவர்களுக்கு விதிக்கப்படும் என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 1 வருடம் சிறை, 2 லட்சம் அபராதம். கள்ளவாக்கு மற்றும் ஏனைய வாக்களிப்பு சம்பந்தமான சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு இது விதிக்கப்படும் என்றும் இங்கே எச்சரிக்கை செய்யப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை இதுவரை காலமும் இந்த தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக, பிரசாரங்கள் தொடர்பாகவும், கட்சிகளுக்கு இடையிலான ஏனைய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இடம்பெற்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் என்ற வகையிலே 4000 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்ற விடயத்தையும் நாம் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே சமயம் சர்வதேச நாணய நிறுவனத்தின் பணிப்பாளர் ஜூலி கொசாக் அவர்கள் நாடு என்னும் பொருளாதார நிலையிலிருந்து, அதாவது கஷ்டமான இக்கட்டான நிலையிலிருந்து முற்றுமுழுதாக மீளவில்லை என்ற செய்தியையும் தந்திருக்கின்றார். இவற்றோடு இன்று நாம் வெளியாகியிருக்கின்ற பத்திரிகை கண்ணோட்டத்தை பார்ப்போம். முதலாவதாக தினகரன் பத்திரிகையில் இருக்கின்ற விடயங்களை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையில் இருக்கின்ற விடயங்களிலே தான் இங்கே ஜூலி கொசாக் அவர்கள் சொல்லியிருக்கின்ற விடயத்தை நாம் உங்களுக்கு தருகின்றோம். அதாவது, இலங்கை இன்னும் பொருளாதார ஆபத்திலிருந்து மீளவில்லை, சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை. எதிர்வரும் தேர்தலில் மக்கள் அதனை தீர்மானிக்க வேண்டும் என்று இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதாவது சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் ஜூலி கொசாக் அவர்கள் கூறியுள்ளதை நாம் இங்கே தலைப்புச் செய்தியாக தினகரனிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. நமக்கு தெரியும், ஒரு வருடங்களுக்கு முன்னர் நாடு மிகவும் ஒரு மோசமான பொருளாதார நிலையிலே இருந்தது. தற்போது சற்று மூச்சுவிடக்கூடிய தன்மை இருந்தாலும் முற்றுமுழுதாக நாட்டில் ஒரு பொருளாதார மேம்பாடு என்பது ஏற்பட்டுவிடவில்லை என்று ஜூலி கொசாக் அவர்கள் கூறியுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய மக்களுக்குள்ள சகல வரப்பிரசாதங்கள் உட்பட பெருந்தோட்ட மக்களுக்கு சகல உரிமைகளையும் பெற்றுக் கொடுப்பேன். அடுத்த 5 வருடங்களில் அரசியல் சமூக புரட்சி. நுவரேலியாவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதி என்று இங்கே நுவரேலியாவில் இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கௌரவிக்கப்படுகின்றதை, அதாவது செந்தில் தொண்டமான் மற்றும் அந்த கட்சியின் ஏனைய பிரமுகர்கள் அவரை கௌரவிப்பதையும் இங்கு அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிய மக்களின் தொகையையும் காட்டுகின்ற படத்தை இன்று தினகரன் பத்திரிகை தந்திருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் மதுபான சாலைகளுக்கு பூட்டு என்ற செய்தியும் இங்கே இருப்பதாக இருக்கின்றது. அதேவேளை
நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2024 காலாண்டில் 4.7% வளர்ச்சியாக பதிவு. பொருளாதார மறுசிறப்பே காரணம் என்று இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. 2024 காலாண்டில் 4.7% வளர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று கூறப்படுகின்றது. இந்த போக்கு நீடிக்கும் பட்சத்திலே தான் நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு ஸ்திரத்தன்மையை நோக்கி நகரக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களை 40 நாட்களுள் வெளியிடலாம் என தெரிவிப்பு. 2024 தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களை எதிர்வரும் 40 நாட்களுக்குள் வெளியிடக்கூடியதாக இருக்கும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது என்ற விடயத்தையும் நாம் இங்கு அவதானிக்க முடிகின்றது. அதேவேளை GCOL பரீட்சை பெறுபவர்கள் 2 வாரங்களில் வெளியீடு. 2024 GCAL பரீட்சை நவம்பர் 25 என்ற விடயத்தையும் நாம் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. இந்த பரீட்சை பெறுபவர்களில் தாமதங்கள் ஏற்படும் பட்சத்திலே மாணவர்களுக்கு மன உளைச்சலையும் அதே சமயம் அவர்கள் மேற்கொண்டு படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தாமதமாவதையும் உணர்ந்து கொள்ள முடியும். தேர்தலில் கள்ளவாக்களித்தால் 1 வருட காலம் சிறை, ரூபாய் 2 லட்சம் அபராதம் என்ற செய்தியையும் நாம் இங்கே ஏற்கனவே உங்களுக்கு தந்திருந்தோம். அது குறித்த தகவலையும் தருகின்றோம். அதாவது தேர்தலில் கள்ளவாக்கு மற்றும் ஏதாவது விஷமத்தனங்கள் புரிவார்களே ஆனால் அவர்களுக்கு 1 வருட காலம் சிறை, 2 லட்சம் அபராதம் என்ற செய்தியும் இங்கே இருக்கின்றது. 18ஆம் தேதி நள்ளிரவின் பின் சமூக ஊடகங்கள் மீது கடும் கண்காணிப்பு என்று இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது தேர்தலுக்கு முன்பதாக 18ஆம் தேதியிலிருந்தே சோஷியல் மீடியா என்று சொல்லப்படுகின்ற சமூக ஊடகங்கள் மீது கடும் கண்காணிப்பு என்று இங்கே கூறப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. தேர்தல் பிரசாரங்களில் சிறுவர்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை. தேர்தல் பிரசாரங்களில் சிறுவர்களை பயன்படுத்துவது, அவர்களை இந்த மேடைகளில் ஏற்றி பாட வைப்பது, பிரசார துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க அனுப்புவது போன்ற நடவடிக்கைகள் தொடர்பாக முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. எனவே தேர்தல் பிரசாரங்களில் சிறுவர்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை என்று கூறப்படுகின்றது. நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு வாக்களிக்க விடுமுறை வழங்குவது கட்டாயம். அதாவது செமி கவர்மெண்ட் அரசு மற்றும் தனியார் ஊடக நிறுவனங்கள் மற்றும் செமி கவர்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அரசு தனியார் நிறுவனங்கள் சார்ந்தவர்களுக்கு தேர்தல் காலங்களிலே விடுமுறை வழங்குவதற்கு, அதாவது இந்த வாக்களிக்க விடுமுறை வழங்குவதற்கு அது கட்டாயப்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவை இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான விடயங்களாக இருக்கின்றன. அடுத்தபடியாக வீரகேசரி பத்திரிகையில் இருக்கின்ற விடயங்களை பார்ப்போம். இன்று வீரகேசரி பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இருக்கின்ற விடயங்களை பார்ப்போமே ஆனால், அதானி திட்டத்தை ரத்து செய்வேன், ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. அதாவது இந்தியாவின் அதானி நிறுவனத்தால் முன்னெடுக்கப்படும் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி செயற்பாடுகள் காரணமாக நாட்டின் இயற்கைச் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும். இந்த காற்றாலை திட்டத்துக்கு அரசியல் வெளிப்புற காரணிகள் தாக்கம் செலுத்தியுள்ளன. எனவே எமது அரசாங்கத்தில் மன்னார் காற்றாலை முன்னுற்பத்தியை நிலைய செயற்திட்டம் ரத்து செய்யப்படும் என்று அனுரகுமார திசாநாயக் அவர்கள் கூறியுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. அதேவேளை சகல முஸ்லிம் மக்களுக்கும் அர்த்தமுள்ளதாக இன்றைய மீலாத்துல் நபி தின நிகழ்வுகள் அவருடைய அந்த பரப்பை குறைக்கின்ற இன்றைய தினம் அமைய வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வாழ்த்தியிருக்கின்றார். நாமும் மீண்டும் அந்த மீலாத்துல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வடக்கு கிழக்கு மக்களுக்காக சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாடு அதிகாரத்துக்கு வந்ததும் நடத்தப்படும் என்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ். அதாவது வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அபிவிருத்தியை கொண்டு வருவதற்கு வேறெந்த தலைவரும் செய்யாத விடயத்தை நாம் செய்வோம். அதிகாரத்துக்கு வந்த பிறகு வடக்கு கிழக்கு மக்களை மையப்படுத்தியதாக சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாட்டை கூட்டுவோம். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பிரதேச மக்களுடைய அபிவிருத்தி திட்டத்தை நாம் முன்னெடுப்போம் என்று அவர் இங்கே கூறியிருக்கின்றார். அதனை காணக்கூடிய இருக்கின்றது. மக்கள் தெரிவு செய்யும் தலைவருடன் அமெரிக்கா நெருங்கி பணியாற்றும் தூதுவர் ஜூலி சங் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலிலே வருபவர் எவராகவும் இருக்கலாம். ஆனால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற எந்த ஒரு தலைவரோடும் நாம் நெருங்கி பணியாற்றுவோம் என்று அமெரிக்கா சார்பாக அந்த நாட்டின் தூதுவர் ஜூலி சங் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற விடயத்தையும் காணக்கூடியதாக இருக்கின்றது.
மாத்தளை நாட்டுக்கோட்டை நகரத்தார் அருள்மிகு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக நிகழ்வின் போது எடுக்கப்பட்ட படமும் இங்கே காணப்படுகின்றது. கோபுர கலசங்களுக்கு அந்தணர்கள் அபிஷேகம் செய்கின்ற அழகிய காட்சியும் நாம் இங்கே அவதானிக்க முடிகின்றது. ரணில் அரியணை ஏறும்போது அதில் பங்காளியாக நாமும் நிற்க வேண்டும், ஜீவன் தொண்டமான் கூறுகின்றார். அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் ஜனாதிபதியாக மீளவும் தெரிவு செய்யப்படும் பட்சத்திலே அவருடைய பங்காளிகளாக நாம் நின்று பணியாற்ற வேண்டும் என்று அமைச்சர் ஜீவன் தொண்டமானவர்கள் இங்கே கூறியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நுவரேலியா மாநகரில் நேற்று இடம்பெற்ற பிரசார கூட்டத்தில் பேசிய போதே அவர் இதனை கூறியுள்ளதையும் எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக தினக்குரல் பத்திரிகையில் இருக்கின்ற விடயத்தை பார்ப்போம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான விடயமாக இருக்கின்ற தகவலை நாம் பார்க்கும் பொழுது, மக்கள் செல்வாக்கு அதிகரித்து வருவதால் தமிழ் பொது வேட்பாளரின் உயிருக்கு அச்சுறுத்தல், பிரதி பொலிஸ்மா அதிபரால் அரியநேந்திரனுக்கு கடிதம், விக்னேஸ்வரன் எம்பி தகவல். இங்கே பொது வேட்பாளரான அரியநேந்திரன் அவர்களுக்கு அச்சுறுத்தல் என்ற வகையிலே பிரதி பொலிஸ்மா அதிபரால் கடிதம் ஒன்று அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக முன்னாள் வடமாகாண முதலமைச்சரும் முன்னாள் நீதியரசருமான விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மக்கள் செல்வாக்கு அதிகரித்து வருவதுதான் இதற்கான காரணம் என்றும் அவர் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை பொது வேட்பாளர் ஒரு மாயமான், சஜித்தின் மேடையில் சுமந்திரன் என்ற விடயத்தை அவதானிக்க முடிகின்றது. தமிழ் பொது வேட்பாளர் ஒரு மாயமான் என தெரிவித்த தமிழிசை கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தமிழ் மக்கள் சஜித்துக்கு வாக்களிக்குமாறும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் என்ற விடயத்தை அவதானிக்க முடிகின்றது. AI தொழில்நுட்பம் மூலம் எனக்கு எதிராக சதிமுயற்சி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற AI தொழில்நுட்பம் மூலம் எனக்கு எதிராக சதிமுயற்சி, சங்குக்கு மட்டுமே புள்ளடி போடுங்கள் அரியநேந்திரன் என்று இங்கே கூறப்பட்டுள்ளதையும் அவதானிக்க முடிகின்றது. அதேவேளை பசில் மஹிந்தவை சந்தித்த 40 மொட்டு எம்பிக்கள் இரகசிய சந்திப்புகள் தொடர்கின்றது என்ற விடயத்தையும் நாம் இங்கு அவதானிக்க முடிகின்றது. கிழக்கில் தமிழர்கள் விரைவில் அழிந்து போகும் பெரும் அபாயம், கஜேந்திரன் MP தெரிவிப்பு என்ற தகவலையும் நாம் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அத்துமீறிய மற்றும் திட்டமிட்ட குடியேற்றங்கள் காரணமாக கிழக்கிலே தமிழ் மக்கள் விரைவில் அழிந்து போகும் பெரும் அபாயம் இருக்கின்றது என்று கஜேந்திரன் MP கூறியிருக்கின்றார். இறுதி கட்டத்தை நெருங்கும் தேர்தல், அதிரடி அரசியல் திருப்பங்கள் வருமா என்ற வகையிலே இங்கு ஒரு அரசியல் அவதானத்துடன் கூடிய ஒரு செய்தியையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சஜித்தின் ஆட்சியில் யார் பிரதமர், இருவர் கடும் போட்டி என்ற விடயத்தை அவதானிக்க முடிகின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னராக உருவாகும் ஐக்கிய மக்கள் கூட்டணி அரசாங்கத்தில் பிரதமர் பதவியை பெற்றுக்கொள்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் இரு சிரேஷ்ட தலைவர்களுக்கிடையே போட்டி இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது பற்றிய விடயம், அதாவது மத்துவ பண்டார, ரஞ்சித் மத்துவ பண்டார மற்றும் லக்ஷ்மண் கிரியல்லா ஆகியோருக்கிடையே இந்த போட்டி நிலவுவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. நீதிமன்ற உத்தரவுக்கமைய உள்ளூராட்சி தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என்றும் இங்கே கூறப்பட்டுள்ளதை காண முடிகின்றது. தேர்தலுக்கு முன் பாராளுமன்றத்தை கலைத்து புதிய ஜனாதிபதிக்கு நெருக்கடி கொடுக்க ரணில் முற்படுவாரா என்று இங்கே கூறப்படுகின்றது. அது பற்றிய செய்தியும் அவதானிக்க முடிகின்றது. மொட்டின் 69 லட்சம் வாக்குகளும் ரணிலுக்கே, மஹிந்தானந்த தெரிவிப்பு என்ற விடயத்தையும் நாம் இங்கே தினக்குரல் பத்திரிகையிலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாம் இங்கு தமிழன் பத்திரிகையில் இருக்கின்ற தகவல்களை பார்ப்போம். தமிழன் பத்திரிகையில் இருக்கின்ற தகவல்களை நாம் பார்க்கும் இடத்து இங்கே ஒட்டுக்குழுக்களுக்கு இடமில்லை, யாழில் தமிழ் பொது வேட்பாளர் கூட்டத்தில் ஓரங்கட்டப்பட்ட அரசியல் கட்சிகள் என்று இங்கு கூறப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. ஒரு காலத்தில் இலங்கை பாதுகாப்பு படைகளுக்கு உதவிகளை புரிந்து தமிழ் மக்களுக்கு இன்னல்களை புரிந்த ஆயுத குழுக்களுக்கு அரசியல் மேடையில் இடமளிக்காதிருக்கும் தீர்மானம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்து யாழ்ப்பாணத்தில் நடக்கவுள்ள கூட்டத்துக்கு அந்த கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு அழைப்பு அனுப்பப்படவில்லை என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதை நாம் காண முடிகின்றது. இதேவேளை அரியநேந்திரனுக்கு உயிர் அச்சுறுத்தல், புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கை. தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு உயிர் அச்சுறுத்தல் அபாய உள்ளதால் அவர் தனது பாதுகாப்பில் அக்கறை எடுக்க வேண்டுமென
குறிப்பிட்டு பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவரால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை தாயக மக்கள் கட்சியின் தலைவர் திலீப் ஜெயவீரவுக்கு ஆதரவை வெளியிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் டி. குணசேகர அக்ரோசிவில் நடந்த கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. முஸ்லிம் மக்களுக்காக நாம் வீதிக்கு இறங்கினோம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. முஸ்லிம் மக்களுக்காக நாம் வீதிக்கு இறங்கினோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் கூறியிருப்பதை அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. பொருளாதார அபாயத்திலிருந்து முழுமையாக விடுபடவில்லை. இலங்கை குறித்து சர்வதேச நாணய நிதியம் தனது கணிப்பீட்டை வெளியிட்டிருக்கின்றது. இவை இன்றைய தமிழன் பத்திரிகையின் செய்திகளாக இருக்கின்றன. அடுத்து நாம் ஒரு சிறிய இடைவேளையின் பின்னர் ஆங்கில சிங்கள பத்திரிகைகளுக்கு சென்று வருவோம்.